நெத்தன்யாகு அவர்கள் எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புல எண்ணெய் ஊத்துற முயற்சியா ட்ரம்ப்பை வந்து சந்திச்சாரா? சந்திச்சுட்டு அவர் என்னத்தை சொன்னாரோ ஏதை சொன்னாரோ ட்ரம்ப் அதுக்கப்புறம் என்னத்தை நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட இதே போல நியூக்ளியர் டீல் சார்ந்து பேசணும். ஆனால் அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மதமே தெரிவிக்கல. அப்புறம் இழுத்து பிடிச்சி அப்படியே நாங்கள் உட்கார வச்சு பேசிட்டோம். ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க டீலுக்கு நோ அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? மிட் நைட் ஹேமர். அமெரிக்கா பஞ்சு பாருங்க ஒரு ஸ்ட்ரைக்கு ஈரான் மேலே. அதோட ஆப்ரேஷன் நேம் இதுதான். மிட் நைட் ஹேமரை ஈரான் ஃபேஸ் பண்ணிச்சு. இந்த முறையும் முதல்ல இருக்க மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முறை ஈரான் நல்ல ரெஸ்பான்ஸை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இன்கேஸ் அவங்க பழைய மாதிரி நோன்னு சொல்லிட்டாங்க டீலுக்கு, வேற என்ன பண்ணுறது? நாம் போன வாட்டி பண்ணதை விட இந்த முறை அதிகமாக பண்ணணும் அப்படின்னு இருக்காருங்க. இதை விட ஓப்பன் த்ரெட்டை வேற யாரும் முன் வைக்க முடியாது. ட்ரம்ப் இப்போ முன் வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் ஈரான் காதுகளில் கேட்கும். ரெஸ்பான்சிபிளாக அவங்க செயல்படுவாங்க நம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரெஸ்பான்சிபிளா? அப்போ அமெரிக்க அதிபர் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்காப்புல? இந்த கேள்விக்கு அவருக்கு ஆன்சர் தெரியுமான்னு தெரியல. ஓகே, யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன் ஏற்கனவே இந்த ஸ்ட்ரைக்கிங் குரூப் ரெடியாக இருக்கா? ஈரானை அடிங்க அப்படின்னு ட்ரம்ப் ஆர்டர் இஷ்யூ பண்ணதை அடிக்கிறதுக்கு. கூடவே 3 கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் வேறு இருக்குது. இந்த யுஎஸ்எஸ் டெல்பர்ட் டி பிளாக்கு, யுஎஸ்எஸ் மிட்ஷரு, யுஎஸ்எஸ் மெக்ஃபால்னு எல்லாமே ரெடியாக இருக்குது. இது பத்தாதுன்னு யுஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் B2 பாம்பர்ஸ் இருக்குல்ல, அதுவும் ரெடியாக இருக்குது. ஒரே நேரத்தில் கப்பல்ல இருந்து அட்டாக்கை லான்ச் பண்ண முடியும், விமானங்கள்ல இருந்து அட்டாக்கை லான்ச் பண்ண முடியும். ஸோ ரெடியாக இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் பாருங்க. இது மட்டும் கிடையாதுப்பா, இன்னொரு பெரிய ஆர்மடா ஈரானை நோக்கி நான் அனுப்ப போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, சும்மா பயங்காட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சா, இந்த அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் இருக்குல்ல, அவங்க இப்போ ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களாம். அந்த 2வது ஆர்மடா இருக்குல்ல, அதான் அந்த 2வது போர்க்கப்பல் தொகுப்பு, அதை இப்போ நம்ம ஈரானை நோக்கி அனுப்பலாம் அப்படின்ட்டு அவங்களே கிட்டத்தட்ட ஆர்டர் இஷ்யூ பண்ணுற அளவுக்கு போயிடுச்சாங்க. அந்த 2வது போர்க்கப்பல் வெரி வெரி டேஞ்சரஸ், ரொம்ப ரொம்ப ஆபத்தான கப்பல். அது யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்டுன்னு சொல்லுவாங்க இந்த போர்க்கப்பல் பேர். உலகத்தோட லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் கரியர்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னாக்கா அதில் இடத்த பிடிக்கிறது இந்த போர்க்கப்பல் தான். அப்பே பெருசுங்க, மிதக்கும் ராட்சசன்னு இந்த கப்பலை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த கப்பலில் அவங்க சாதாரணமாகவே 40 ஜெட்ஸ் வரைக்கும் டெக்கில் வச்சுருப்பாங்க. அப்போ இஷ்யூலாம் பெருசாகுதுனாக்கா யோசிச்சு பாருங்க கெப்பாசிட்டி எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இது இப்போது கரீபியன் சீலேருந்து கிளம்பி மிடில் ஈஸ்டை நோக்கி போகிறதுக்கான பயணத்தை ஆரம்பிக்க ரெடியாக இருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்கு. யார் கண்டா இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளே கூட அந்த கப்பல் தன்னோட வாயேஜை ஆரம்பிச்சிடலாம்.